எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்ஃபால் 29வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவை உங்களுக்கு நிச்சயமாக தருவான். வயஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு துல் ஃபضலில் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் மகத்தான அருளுக்கு சொந்தக்காரன் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இறையச்சம் என்பது எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விடயம். நாம் எப்போதுமே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது தான், அந்த தக்வா இருக்கும்போது தான் நாம் நேர்வழி எது, அந்த நேர்வழிக்கு முரணானது எது என்பதை பிரித்தறியக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்திலேயும் وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். நிச்சயமாக அந்த சொர்க்கம் என்பது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது, அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 57வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும்போதும், அதே மாதிரி அல்லாஹ் வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ் உண்மையாக இறக்கி வைத்ததை பற்றி நினைவு கூறும்போதும் உள்ளம் நடுங்கி போகக்கூடிய நேரம் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்போ அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்தை பற்றியும் நினைவு கூறப்படும் போது உள்ளம் நடுங்கி போவதற்கு, அச்சப்பட்டு போவதற்கு இன்னுமா இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் பெறவில்லை. ஒலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று இந்த மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஃபதால அலைஹிமுல் அமத், அவர்களிடம் மார்க்கம் பற்றிய தெளிவும் மார்க்கம் பற்றிய விளக்கமும் கேட்கும் நேரம் நீடித்து கொண்ட போது ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது. கஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானோர்கள் பாவிகளாகி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அல் ஹதீதினுடைய 57வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இறையச்சம் என்பது நம்ம எல்லோருக்குமே இருக்கணும். அதே நேரம் அந்த இறையச்சத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, குர்ஆனை பற்றி கேட்கக்கூடிய போது நம்முடைய உள்ளம் நடுங்கி போகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கான ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இன்னும் நடுங்கக்கூடிய நேரம் வரலையான்னு கேட்குறதன் மூலம் இன்னொரு விஷயத்தை நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறான். நம்மளுக்கு மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாமலுக்கு இல்லை. மறுமை, கபருடைய வாழ்க்கை, மௌத்து வரும், மரணத்துக்கு பின்னால் நம்ம எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லாமலுக்கு இல்லை. நம்ம எல்லாம் ஈமான் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை பொருட்படுத்துகிறோம் இல்லை, அதை பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி இருக்குது. ஜனாசா வீட்டுக்கு போகிறோம், நம்மளே குளிப்பாட்டுறோம், மையத்தை கொண்டு வரோம், அடக்கம் செய்கிறோம், நோயாளியை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாமளும் மரணிக்கத்தானே போகிறோம், நமக்கும் ஒரு நேரம் வருமே, நம்ம தயாராகணுமே என்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை, அந்த அச்சம் வருது இல்லை. பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த பாவத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, விடக்கூடிய அந்த எண்ணம் வருது இல்லை. நோன்பு வருது, சிகரெட்டை விடுறாங்க, பிறநாளைக்கு இன்னும் அதிகமாக வேண்டி குடிக்கிறாங்க, அதோட நோம்போட முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி நம்முடைய எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்னதாக நினைக்கக்கூடிய பாவங்களை விடுற மாதிரி நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போ பாவங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு பயானம் கேட்குறோம், எவ்வளவு ஜும்மாக்களுக்கு வாரம், நேர காலத்தோட வாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அது மனசுக்குள்ள நமக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வருதில்லை, உசுப்பணும். ரெண்டு விஷயம் இங்கே சொல்லப்படுது. வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல ஆகிடாதீங்கிறான் அல்லாஹ்.
ஃபதால அலைஹிமுல் அமத் ஃபகஸத் குலூபுஹும், அவர்களிடம் அந்த மார்க்கம் பேசக்கூடிய நேரம் நீடித்த போது உள்ளம் கல்லாகி போனது. அப்போ உள்ளம் கல்லாகி போகிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தை பற்றிய தொடர்பு நம்மகிட்ட இல்லாமல் போகிறது. பள்ளிவாசலோட தொடர்பு பயான் நிகழ்ச்சிகளில் இல்லை, குர்ஆன் ஓதுறது இல்லை, குர்ஆன் தர்ஜுமா பார்க்கறது இல்லை, பயான் ஹதீதுகளை கேட்கறது இல்லை, நபி அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்கறது இல்லை. இப்படி நமக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போகும்போது மனசு கல்லா போகுது. அதான் நேரத்தோட வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நடந்துச்சு, அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்கிறான், எச்சரிக்கை பண்ணுறான். இன்னொரு விஷயம் இங்கே சொல்லப்படுது, என்ன நேரம் வரலையாங்கிறான். அப்படியே கேட்டாலும் மனசு நடுங்கிற மாதிரி இல்லை, பயம் வர மாதிரி இல்லை. தயாராகணுமே, நம்மளுக்கு மரணம் வந்துடுமே, நாமளும் தயாராகணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வர மாட்டேங்குது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, மார்க்கத்தோடு நம்ம தொடர்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். என்ற அந்த தொடர்பு நீங்கும் போது நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அப்படியே உள்ளம் நடுங்கி போகிறது அப்படியே குறைஞ்சி போகுது, அப்படியே மனசு கல்லாகி போகுது. அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மார்க்கத்தில் நமக்கு கட்டாயமான ஒரு விஷயம் ஜும்மா கடமை. ஜும்மாவுக்கு நம்ம நேரத்தோடு வரணும். எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க, ஆசை ஊட்டுறாங்க. அந்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்குது. அப்போ ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டையெல்லாம் இமாம் மிம்பரில் ஏறத்துக்கு முன்னாடியே முடிச்சு போகுது. அதுக்கு பின்னால் அந்த நன்மை கிடையாது, ஜும்மாவுக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும். அப்போ நேரத்தோடைய ஜும்மாவுக்கு வரணும், இமாம் பேசுகிறத கேட்கணும். அப்போ வாரத்தில் ஒரு தடவை கட்டாயமாக அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி கேட்டு தான் ஆகணும் என்கிற ஒரு தொடர்பை இஸ்லாம் வைக்குதியே. அந்த ஈமான் நம்மளோட இருக்கணும் என்றால் அந்த சூழல் நமக்குள்ளே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் தொழுதுக்கிட்டீங்கன்னு சொல்லலை, இந்த இடத்துக்கு வாங்கன்றாங்க, மதீனாவுக்குள்ளே வாங்க, இந்த சூழலுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழக்கூடிய இடம், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய இடம், அதை பற்றிய நடைமுறை இருக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு ஈமான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த சூழல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சபஅத்துன் யுமில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் அல்லாத ஒரு எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்குறாங்கிறான். இன்னொரு ஹதீஸில் வருது, அரிசி நிழல் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் மறுமையில் வெற்றி கொடுக்கக்கூடிய அந்த 7 சாராரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கத்தோட ஒளிவு கொண்டவங்க தான். ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வோட வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன், பள்ளியோடு உள்ளம் தொடர்பு பட்டவன். ஒரு ஆளை காணலை, சந்திக்கணும், என்ன பண்ணுறேன்னா பள்ளிக்கு போனால் சந்திக்கலாம். பள்ளியிலே இருப்பார், அவர் பள்ளியோடு தொடர்பாக இருப்பார். 5 நேரம் பள்ளிக்கு வருவார்ல, பள்ளியோடு தொடர்பாக இருப்பார். அல்லாஹ்வுக்காக சந்தித்து அல்லாஹ்வுக்காக பிரிபவர், தனிமையாக உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீரை வடிக்கிறவர். அப்போ எல்லாமே அந்த அல்லாஹ்வோடு மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த ஹதீஸில் பார்த்துக்கிட்டு போகலாம். அப்போ நம்ம எப்போவுமே மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கணும். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மயுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவனாரானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்குறாங்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டராக இருக்கிறோம், இன்ஜினியராக இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறோம், ஏதாவது கடை வச்சுக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஆணி வேற ஹக்கு வேற நம்ம பிரித்து அறிகிறோம். அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன, நுட்பங்கள் என்ன, அப்படியெல்லாம் நம்ம தேடி படிக்கிறோம். அதில் பிஹெச்டி முடிக்கிறோம், டிகிரி முடிக்கிறோம், கோர்ஸ் முடிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதையெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் மறுமைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அந்த மறுமைக்காக நம்ம மார்க்கத்தை விளங்குறதுக்கு என்ன முயற்சி செஞ்சோம்? தெளிவில்லை. ஒரு 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 வழிகேடு வருது, அவன் சொல்கிறத கேட்டுட்டு அவன் லொஜிக்காக பேசுவான், சரிதானே நல்லா இருக்குல்ல ரெண்டுட்டு வழி கேட்டுட்டு போகிறாங்க. இன்னைக்கு 1008 கூட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது. அத்வைதத்தை பேசுகிறான், வேறு வேறு கொள்கை பேசுகிறான், சூவித்துவத்தை பேசுகிறான். இப்படி பல்வேறுபட்ட கொள்கைகளை பேசும்போது சரிதானே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ அடிப்படையில் நம்மக்கிட்ட மார்க்க அறிவு இருந்தால் தான் இது வழிகேடுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ வழிகேடை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நேர்வழி எதுங்கிறத தெரிஞ்சிருக்கணும், மார்க்கத்தை பற்றி அறிவு நம்மகிட்ட இருக்கணும். அதை தேடி படித்தோமா, அதுக்கிட்ட நம்ம முயற்சி செஞ்சோமா? ஒரு ஆளை வெட்டி பொழந்து ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஜம்மு கசர் பற்றி ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. பெருநாள் தொழுகைக்காக ஒரு வருஷம் தான் தொழுகிறோம், ஆனால் இமாமு தொழுகை முறை சொல்லாட்டி ஞாபகப்படுத்துங்கிறோம். பெருநாள் தொழுகை 2 ரக்காத்து, முதல் ரக்காத்தில் தக்பீர் கட்டினா 7 தக்பீரை திரும்ப சொல்லிட்டு தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. இதை சொல்லணும். ஜனாசா தொழு 1000 தடவை தொழு இருப்போம். ஜனாசா தொழுகை 4 தக்பீர். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ஸலவாத்து, 3வது துவா, 4வது சலான்னு சொல்லாட்டி குழம்புது.
அப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு என்னெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முறை படித்ததை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு மார்க்கம் பற்றிய தெளிவு இன்னும் குறைவாகத்தான் இருக்குது. அதை தேடி படித்தோமா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதில் என்ன இருக்குது, சர்வசாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடியது. வட்டி கொடுக்கல் வாங்கல், வியாபாரத்தில் ஹராம் ஹலால் நம்ம தெரிய மாட்டேங்குது, குழப்புறாங்க. நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 கூப்பன் தருவோம், அந்த 3 கூப்பனே நீங்கள் 3 பேருக்கு விற்றுடலாம், அந்த லாபம் உங்களுக்கு. இதை சொல்லும் போதே நமக்கு அது ஹராம் என்று தூக்கிறே தெரியல. சரிதானே, அவன் நியாயம் சொல்லுவான், விளம்பர செலவு இருக்குது, அதுக்கு கடை வைக்க வேண்டியிருக்குது, அதுக்கு கடையில் விளையிற சம்பளம் கொடுக்க வேண்டிய, அந்த சம்பளம் தான் உங்களுக்கு அரண்றான். இப்போ வந்து அந்த வட்டி என்று சொல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டு, லாபம், சந்தோஷம் அப்படிங்கிறான், அரபில் பேரை வைக்கிறான். அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியாமல் போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிறோம். அப்போ முதல்ல நமக்கு மார்க்க தெளிவு இருக்கணும். அப்போ மார்க்கத்தை பற்றி அறிவு நம்மகிட்ட இருக்குது, இருந்தால் நம்மளை யாருமே வழிகெடுக்க முடியாது. அதை முதல் தேடணும். நம்ம உலகத்தை படிக்கணும், உலகத்தை தெரிஞ்சு கொள்ளணும், இல்லைங்கிறது இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் மார்க்கத்தை தெரியணும். ஏன் தெரியுமா, நம்ம திண்டோ திங்கலையோ தூங்கலையோ உழைக்கலையோ மரணம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்துடும். இந்த உலகம் நமக்கு எல்லாருக்கும் கடந்து போகிற மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் மறுமையில் நம்ம திருப்பி வர முடியாது. அதுக்கு நம்ம சரியான ஒரு முயற்சி இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு தான் போகணும். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். அல்லாஹ் எடுத்துட்டான், அது நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய ரிஸ்க்கு கிடைக்கும், நம்ம என்ன செஞ்சாலும் கிடைக்காத ரிஸ்க்கு வராது, அதை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் மறுமைங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஅன் வ மிஸ்லுஹு மஅஹு. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அதுபோல இன்னொன்றும் இருந்து யஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. அத்தனை இந்தாரா யா அல்லாஹ் என்னை விட்டுடு என்று கெஞ்சினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்கு இருந்தாலும் மறுமையின் தண்டனையில் தப்பிக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகமே ஒத்த ஆளுகிட்ட 2 தடவை இருந்தாலும் கிடைக்காத அந்த பாக்கியம் ஒரு கலிமாவில் கிடைக்குது, ஒரு ஈமான்ல கிடைக்குது. எனவே அந்த ஈமான் சரியா இருக்குதாங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், எல்லாருக்கும் பொழுதுபடி எல்லாருக்கும் மரணம் பெறும். ஆனால் மறுமை என்பது கொஞ்ச நாள் கிடையாது, முடிவில்லாதது, நீண்ட காலம். மரணமே மரணிக்க செய்யப்பட்ட நாள் அந்த நாள். அல்லாஹ் மாலை மறுமையில் மரணத்தை ஒரு ஆட்டுருவத்தில் எடுத்து அறுத்துருவான். இனிமே மவுத்து கிடையாது, வாழ்ந்துக்கிட்டே இருக்க போறீங்க, வயோதிபம் கிடையாது. இருக்கக்கூடிய அந்த நாளை அனுபவிக்கணும் என்றால் இந்த உலகத்தில் மார்க்கத்தை சரியாக தேடி பின்பற்றணும். ஒரு சட்டம் என்றா கூட நல்ல குவாலிட்டியா இல்லையான்றதை உரசி பார்த்து தேடி பார்த்து அதில் பாண்டித்யம் பெற்றவரை கூட்டிக்கிட்டு போய் 4 கடை ஏறி இறங்கி பிராண்டு சரிதானாங்கிறத சோதிச்சு பார்த்து வாங்குறோம். ஏன்னா நாளைக்கு ஏமாந்துடக்கூடாது. அப்போ மார்க்கம், அந்த மார்க்கத்தில் ஏமாந்துடக்கூடாது. இல்லை, இதில் ஹதீஸில் என்ன, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குர்ஆனில் என்ன இருக்குதுங்கிறத தேடி பார்க்கக்கூடாதா? அப்போ அந்த மார்க்க தெளிவு நமக்கு கிடைக்கணும், மார்க்கம் பற்றி அறிவு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பயான் நிகழ்ச்சிகளை வைக்கிறது, தர்பியா நிகழ்ச்சிகளை வைக்கிறது, ஜும்மா பிரசங்களை செய்கிறது, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி தஃப்சீர் பண்ணுறது, இதுகளோட நம்ம தொடர்பு இருக்கணும். அது அழுத்து போகக்கூடாது, அது நம்மளுக்கு அசல்ட்டாக போய்விடக்கூடாது, அது சுகமாக தெரியணும். அதுதான் நம்முடைய உணவாக தெரியும், நம்முடைய உள்ளத்துக்கு உணவு அதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ மார்க்க தொடர்பு இருக்கணும். அதை பேசும்போது உள்ள நடுங்கணும், உள்ள நடுங்கி அஞ்சி போகணும். அல்லாஹ்வை பற்றி சொல்கிறான், ஹதீஸில் வருது, ஐயோ மறுமையை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கணும். அச்சம் இருந்து நடுங்கினா தான் இருக்கிற தவறை தூக்கிடுங்க. இனிமேல் நம்ம அந்த வேலை செய்யக்கூடாது, இனிமேல் இந்த தப்பு செய்யக்கூடாது, இனிமேல் இந்த பாவம் செய்யக்கூடாது, ஐயோ நம்ம விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும். பாருங்க 14வது வசனம், அடுத்த வசனம், அதே சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? இஅலமு அன்னல்லாஹ யுஹீல் அர்த பஅத மௌத்திஹா. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா இந்த பூமி செத்து போனதுக்கு பின்னால் உயிர்ப்பிக்க செய்கிறான் அப்படிங்கிறான். இது அவ்வளவு பொருத்தமான இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் பய்யன்னா லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தஅகிலூன். நீங்கள் புத்தி தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக இவ்வாறே அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறாங்கிறான். அப்போ இதில் ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் பாருங்க, இந்த பூமி மரணித்ததுக்கு பிறகு அவனே உயிர்ப்பிக்கிறாங்கிறான். அப்போ என்ன, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? ஃபதால அலைஹிமுல் அம்து ஃபகஸத் குலூபுஹும். மார்க்கத்தை பற்றி கேட்கக்கூடிய காலம் நீடித்த போது மனசு கல்லாய் போய்விட்டது, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை போல் ஆகிவிட வேண்டாங்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? பூமி செத்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். இது தெளிவு பெறுபவர்களுக்கு அழகான உதாரணங்கிறான்.
அப்போ உள்ளம் செத்து போகுதுங்கிறத சொல்லிட்டு பூமி செத்து போனதுக்கு பிறகு உயிர்ப்பிக்கிறேங்கிறான். பூமி செத்து போனதுக்கு பிறகு எப்படி எல்லாம் உயிர்ப்பிக்கிறான்? காஞ்சி வறண்டு புல்லு பூண்டெல்லாம் செத்து பாலவனமா போன மணல்ல மழை பெய்யுது, திரும்ப எல்லாமே முளைக்குது. அப்போ செத்து போன பூமியில் மழை பெய்யும் போது செழித்து வளருது இல்லை, மனசு கல்லாய் போனாலும் திரும்ப மார்க்கம் என்கிற அந்த உபன்யாசம் மழையாக பொழியும் போது, அல்லாட வேதம் மழையாக நம்முடைய உள்ளத்தில் பொழியும் போது, பயான் நிகழ்ச்சி ஒன்றை கேட்கும்போது, ஹதீஸ் ஒன்றை கேட்கும்போது அது மீண்டும் உயிர்ப்பிக்கிறது என்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்போ நம்ம அந்த தொடர்புகளை வச்சுக்கொள்ளணும். மார்க்கத்தை பற்றி நம்மளும் வீட்டில் எவ்வளவோ இருக்குதுங்க. இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாய் போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த சோசியல் மீடியாக்கள் தான். அதில் போன நேரம் போகிறதே விளங்க மாட்டேங்குது. அதில் தேவையில்லாத வீடியோக்களும் அது இது அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். அதே ஃபோனில் ஹதீஸ் இருக்குது, குர்ஆன் இருக்குது, தஃப்சீர் இருக்குது, விளக்கம் இருக்குது, என்ன வேணும்னா டைப் பண்ணால் வந்துட்டு போகுது. புகாரியை தமிழில் வாய்ச்சி முடிக்கலாம், முஸ்லீமை தமிழில் வாய்ச்சி முடிச்சிடலாம், தஃப்சீரை நம்ம எடுத்துடலாம், எல்லாமே அதிலேயே இருக்குது. அப்போ அந்த மார்க்க தொடர்பு இருக்கும்போது அந்த மீண்டும் அந்த உள்ளம் உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறத அழகா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், நிச்சயமாக தர்மங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், நிச்சயமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், வ அக்ரதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடனை பல மடங்காக திருப்பி கொடுக்கிறான் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு யுதாஅஃபு லஹும், அந்த கடன் அல்லாஹ் பல மடங்காக திருப்பி கொடுக்கிறான். அப்போ தான தர்மத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் அக்ரதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்கள்ங்கிறான். இப்போ கடனை நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, பள்ளிக்கு தாங்க கட்டுறதுக்கு காசை கொடுக்குறோம், ஒரு ஏழைக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம காசை கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் தான தர்மம் செய்தீர்களா அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்குறீங்க. கடனுங்கிறது என்ன? கொடுத்து அது திருப்பி கிடைக்குமெண்டா அதான் கடன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ அங்கே கொடு நான் அதை திருப்பி தந்துடுறேங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுக்கு ஒன்று வேண்டாம், தான தர்மமாக இருக்கலாம், நான் அதை கடனாக எடுத்துக்கிறேங்கிறான். அல்லாஹ் வாக்கு மூறுவானா? சாதாரணமான கடனை பல மடங்காக திருப்பி தர கடங்கிறான், நான் தாரம் கொடுக்குங்கிறான். அப்போ கடனை கொடுக்குறேங்கிறான். தர்மம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்குற கடன், நம்ம கொடுத்துட்டோம்னா அல்லாஹ் கொடுக்குற கடன். இது இந்த ஈமானை புதுப்பிக்கிறதோட, ஈமானை பலப்படுத்துறதோட, அந்த மனசு அந்த உள்ளத்தில் மழை வெளியிற மாதிரி அந்த கல்லா போன மனசு திரும்ப செழித்து உயிர் பெறுறத போல அடுத்ததும் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த உள்ளம் உயிர் பெறுறதுக்கு, ஈமான் வலுப்படுறதுக்கு தர்மம் செய்யுங்கிறான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸதகா ஜுன்னத்துன்னுங்கிறான். தர்மம் என்பது ஒரு கேடயம் அப்படிங்கிறாங்க. அது சதக புர்ஹானுங்கிறாங்க. தர்மம் என்பது ஈமான் இருக்கிறதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறாங்க. ஈமான் இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? தர்மம்ங்கிறாங்க. ஏன் தெரியுமா, இயல்பாகவே மனிதன் பொருளாதாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான், பொருளாதாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான். சும்மா தேவையில்லாமல் அவங்க பொருளை விட்டு கொடுக்க மாட்டான், கதவை திறந்து போட மாட்டான், அதில் ரொம்ப கவனமாக இருப்பான். ரொம்ப பணம் யாரும் எடுத்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா போட்டுருவான், லட்சக்கணக்கில் பள்ளிக்கு கொடுப்பான். வியாபாரம் என்று வரும்போது ₹1 ஒரு மணித்தாலும் சண்டை பிடிப்பான். முடியாது, நாங்கள் 2000 பீஸ் எடுக்கிறோம், ₹1 குறைங்க, முடியாது. நீங்கள் வேறு இடத்தையும் எடுத்துக்கோங்க. அதில் ரொம்ப கவனமாக இருப்பான். ₹1 ஒரு மணித்தாலும் சண்டை பிடிப்பான். ஒரே நிமிஷத்தில் ₹1,00,000 செக்கை கொடுத்துட்டு போவான். விளங்கிட்டா? அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறதன் அதை தூக்கி கொடுக்குறான்னா ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ் எனக்கு இதை திருப்பி தருவான்ற ஒரு காரணம் தான். அப்போ தர்மம் என்பது ஈமான் இருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரம் அதான். சும்மா ஒரு மனுஷன் சும்மா போட்டு போக மாட்டான், கிடைக்காது என்று தெரிஞ்சு தூக்கி போட மாட்டானே, கிடைக்கும் தானே தூக்கி போடுவான். தர்மம் செய்கிறான் ஒரே நிமிஷத்தில் என்றால் ஈமான் இருக்குதுன்ற அர்த்தம். தூக்கி கொடுக்குறான், அல்லாஹ் தருவான் நம்பிக்கை. ஈமான் இருக்கிறதுக்கான ஆதாரம் தர்மமாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஈமான் வலுப்படுறதுக்கு மார்க்க தொடர்பு இருக்கிறதோட தர்மம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த தர்மத்தில் என்ன சொல்றான், யுதாஅஃபு லஹும், அவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்கிறான். வலஹும் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு சங்கையான கூலி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த ஈமான் அதிகமாக வேண்டும் என்றால் நம்ம மார்க்க தொடர்புகளோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒரு விடயமா இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி பேசும்போது அச்சம் நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
தொழுகைக்கு பிறகு அவரோட பேசுகிற வளமையாக பேசுகிற ஒரு நபி தோழரை காணல. அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மேலே ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க சிரமப்படுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும், அவர் உங்கள் மேல நல்லது நடக்கணும்னு பேராசைப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மேல ரொம்ப கருணை இரக்கம் உள்ளவராக அவர் நபி இருக்கிறார் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவர், யாருக்கும் அநீதி நடந்துடக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், இந்த மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வர்றது அவருக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். இது அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, என்ன ஒரு நபி தோழர் வளமையாக நம்மகிட்ட பேசினவரை காணலையே, எங்கே அவர் என்று விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் அவரை தேடி போகிறாங்க. அவர் வீட்டில் இருக்கிறார். இன்னும் பள்ளிக்கு வரலையா, நபி உங்களை தேறாரே. அவர் சொன்னார், பள்ளிக்கு வந்தேன், பின்னால் நின்று தொழுவிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏன் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் வந்தது, 49வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், சூரா அல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். வலா யஜ்ஹர் லஹு பில் கவுல் கஜஹரி பஅதுக்கும் லிபஅத், உங்கள் சிலரோடு சத்தத்தை உயர்த்தி பேசுற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மரியாதை குறைவாக நீங்கள் பேச வேண்டாம். அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் உணராமலே உங்கள் அமல் எல்லாம் பாழா போயிடும்ங்கிற வசனம் வருது. அந்த வசனத்தை கேட்டோன்னு அவருடைய உள்ள நடுங்கு. அல்லாஹ்வோட வசனம் வந்தோடனே உள்ள நடுங்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான்ல. சூரா அல் ஹதீதினுடைய 16வது வசனம், அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் அல்லாஹ் இறக்கி வைத்தது ஹக்கிலிருந்து இறக்கப்பட்டதை சொல்லும் போதும் உள்ள நடுங்கலையான்னு கேட்கிறான்ல. நடுங்கிச்சு அந்த சஹாபிக்கு. நாம சத்தத்தை இயல்பா உயர்த்தி பேசுறோமே, இப்படி வேற வசனம் வந்துட்டு அமல் எல்லாம் பாழா போய்த்திருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துட்டு, நபிக்கிட்ட போனா சத்தம் வந்துடும், நான் அமலை விட்டுருவேன், என் அமலெல்லாம் பாலா போய்த்திரும் அப்படின்னு உள்ள நடுங்கி அழுதுகிட்டே இருக்கிறார். வீட்டில் தேம்பி தேம்பி அழுகுறாரு, அமலெல்லாம் பாலா போய்த்திருமே, நபியை சந்திக்கவும் முடியலையே, இயல்பாகவே எனக்கு சத்தம் கூடைய, நான் எப்படி அமல் வீணாக்கப்படும், எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய சோதனையாக போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனம் வந்துச்சு இல்லை, அதனால் அவர் இப்படி பயந்து போயிருக்கார். அவர் கூட்டிட்டு வாங்க நேற்றுங்கிறாங்க நபிகள் நான் ஸல்லல்லாஹு கூட்டிட்டு வராங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழரே வேண்டுமென்றே சத்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதரை மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய முனாபிக்குகள் விஷயத்தில் வந்த வசனம் அது. நீங்கள் இயல்பாகவே சத்தத்தை பேசுகிறவங்க, உங்களுக்கு கண்ணியம் இருக்குது, அது உங்களுக்கு வந்த வசனம் இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், அடங்கி போனார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வோட வசனம் வரும்போது அவங்களுக்கு அதான் தன்னில் என்ன செய்கிறாங்க, பிரியோகிக்கு பார்க்குறாங்க, எனக்கு இது சரியா, எனக்கு இது பொருத்தமா, என்னில் என்ன மாற்றம் பெறப்போகுது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, அவங்க பயன்படுத்தி பார்க்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்மள என்ன விஷயம்னு சொன்னால், நம்ம பயம் கட்டிடையும் ஒரு ஆளை திரும்பி பார்க்குறோம், அவருக்கு நல்ல குடுவேன், இவருக்கு நல்ல குடுவாடுது, நமக்கு என்னங்கிறது விளங்க மாட்டேங்கிறோம். வழங்கிட்டா அவர் நல்லா கொடுங்க, இந்த சப்ஜெக்ட் நல்லா பேசுங்க, 2 பேர் வருவாங்க, முன்னுக்கு தான் இருப்பாங்க, நல்லா கொடுங்க, நேற்று தான் ஃபினான்ஸுக்கு வண்டி ஒன்று எடுத்துக்கு வந்திருக்காங்க, நல்லா கொடுங்க. அப்போ ஏன் நமக்கு என்னங்கிறத நம்ம பேசிக்க மாட்டோமா? நம்ம நிலைமை என்ன, நான் என்ன அந்தஸ்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத சிந்திக்கப்பட்டோமா? அப்போ நமக்கு நம்மளை அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் சரியா இருக்கிறேன்னா, என்னுடைய குடும்ப விஷயம் சரியா, நான் மனைவி கிட்ட நல்லா நடந்துக்கிறேன்னா, நான் பள்ளியோட தொடர்பாக இருக்கிறேன்னா, எனக்கிட்ட தொழுகை பேணுதலாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, நம்ம அதை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். மரணத்தை நெருங்கிட்டு இருக்கிறாங்க, வயசு போகுது, ஒரு நாள் கடற்குதுன்னா நம்ம அடுத்த பேர்த்தை யோசிக்கிறது இல்லை, ஹராம். ஆனால் அடுத்த மரணத்தின் நேரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கி எவ்வளோ நாள்னு தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு தயாராகணும். என்ன சேர்த்து வச்சுக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் அமல்களை நம்ம முன்னுக்கு ஆயிட்டே இருக்கணுமே. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்ங்கிறானே,
மனிதர்கள் ஜின்னை மனிதனையும் படைத்தது என்ன வணங்குறதுக்காக, வேறு எதுக்கும் இல்லைங்கிறானே. அப்போ அல்லாஹ் வணங்குறதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் வணக்கமாக மாறணும் என்றால் அல்லாஹ் கட்டுப்பட்டு என்னுடைய வியாபாரம், அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் என்னுடைய பயணம், அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் இருக்கும்போது நம்ம அதை வணக்கமாக எடுத்துக்கிறோம். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை மயக்கி உலக பற்று உலக ஆசையும் நம்மளை பராக்காக்கிட்டு ஈமானை பற்றி சிந்திக்க விடாம, ஈமானை பற்றி பேசும்போது அச்சம் பெறாமல் நம்மளை அப்படியே கல் நெஞ்சாக மாற்றிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னங்கிறத அதே சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அடுத்தடுத்த வசனங்களை பாருங்க. இலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாதுருன் ஃபில் அவுலாத் வல் அம்வால் அல்மாலி வல் அவுலாத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னேமா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, ஒரு வீண், ஒரு வெற்று அலங்காரம். உங்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமை, உங்களுக்கு மத்தியில் பொருளாதாரமும் குழந்தையும் யாருக்கு அதிகம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட்டுக் கொள்வது, அப்படி என்று அல்லாஹ் தஆலா யதார்த்தத்துக்கிட்டே நம்மகிட்ட வர்றான். இதனால தான் நீங்க விட்டீங்க இந்த உலகத்துக்காக, அதுக்காகத்தான் விட்டீங்க. இது ஒரு பகட்டு தான், அப்படியே போய்த்துரும், நீடிக்காது. நம்ம புள்ளன்ட்டு விட்டுறோமே, பிள்ளைகளுக்காக தொழுகை இல்லாமல் கடையை திறந்துக்கிட்டு இருக்கிறோம், அதில் ஜமா தொழுகை போகாமல் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு கடைசியாக போய் சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ புள்ள குட்டிகளுக்காக என்று நேரத்தை அர்ப்பணிக்கிறோம், மார்க்கத்துக்காக நமக்காக நேரத்தை அர்ப்பணிக்கலை. அந்த புள்ள குட்டி நம்மளை பாதுகாக்குமா? மறுமையில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. சகோதரனை கண்டு ஓடுவான், தாய் தகப்பனை கண்டு ஓடுவான், பொண்டாட்டி பிள்ளைகளை கண்டு ஓடுவான், வராது. பாப்பா கண்டு புள்ள ஓடிடுவான். யாருக்காக நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு ஓடி உழைச்சி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு முதுகெலும்ப முறுக்கி உடைச்சி தூக்கி போட்டு நோயாளியா படுத்தோமோ அவன் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டான், அவனால் ஒன்றுமே நடக்காது. அப்போ எதுக்கு இந்த வீண் பம்பு? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற போட்டி போறாம அழகான வீடு கட்டுறீங்க, ஏசி போட்டுறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஒரு வகுத்து வலி வந்து அனுபவிக்க முடியலையா, எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு நோய் இறங்க மாட்டேங்குது, கண்ணுக்கு ருசியாக நல்லா தான் இருக்குது, திங்க முடியலை. அப்போ இதெல்லாம் ஒரு 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 அலங்காரம் தான், ஒரு வீண் தான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு. ஒரு விவசாயம் விளைஞ்சு நிற்கிது, விவசாயி ஆச்சரியப்பட்டு போகிறான், அதுக்கு உதாரணம் இதுங்கிறான். விவசாயம் விளைஞ்சு நிற்கிது, விவசாயி ஆச்சரியப்பட்டு போகிறான், எப்படி விளைஞ்சிருக்கேன். அது மாதிரி தான் அந்த உலகம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், சும்ம யஹீஜு ஃபதரா முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா. அது எவ்வளவு விளைஞ்சாலும், என்ன விவசாயமா இருந்தாலும், எவ்வளவு விளைஞ்சாலும் ஒரு காலத்துக்கு மேல உதிர்ந்துரும், வாடிடும், பழுத்திரும், சருகாயிரும், பிறகாயிரும், அவ்வளவுதான், நீடிச்சு நிற்காது. எவ்வளவு நாளுக்கு அப்படியே நிற்கும்? எல்லாம் ஒரு காலத்துக்குள்ள அப்படியே காய்ச்சி ஓஞ்சி கதிர் வளைஞ்சி வரகாயி சருகாகி வைக்கலாய் போயிடும். இந்த உதாரணத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் இப்படித்தான், எப்படித்தான் நீ இருந்தாலும், எப்படித்தான் நீ இறக்கமா இருந்தாலும் அவ்வளோதான், உனக்கு முடியாம போன சனியம் போகுதில்லைன்னு தான் நினைக்கும். நம்மகிட்ட வேண்டி தின்றது வளையிட்டா பாப்பாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு மையத்து கேக்கலையை தாண்டிட்டு சொல்லுவான், பாப்பான்னு சொல்ல மாட்டான், பாப்பான்னு தான் கொண்டு அட்மிட் பண்ணினேன். இப்போ மையத்து வந்துக்கிட்டு இருக்கம்மா, எத்தனை மணிக்கு பாப்பாவை தூக்குற இல்லை, எத்தனை மணிக்கு மையத்தை தூக்குறேன்னு தான் கேட்பான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் நேற்றானா நாக்கு தான் வந்துடும், அடக்கம் பண்ணுறதுக்கு அவசரமாக ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் காத்துக்கிருக்க முடியாது. அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் வர்றது அது எப்போ வந்தால் வரட்டும், அடக்கம் பண்ணுங்கன்றான் மூத்த மகன். அதான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இந்த உலகம் எவ்வளவுதான் செழித்து இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு பிறகு அப்படியே வாடி சருகாய் போகிற விவசாயத்துக்கு சமன்ங்கிறான் அல்லாஹ். இதுக்கா நீ அலைஞ்சிது மார்க்கத்தை விட்ட? இதுக்கா மார்க்கத்தை விட்ட? இந்த நட்புக்கும் பாசத்துக்குமா மார்க்கத்தை விட்ட? இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? உன்னுடைய சொத்து சுகம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உன்னை பராக்காக்கி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முடிஞ்சு வச்சு கதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்தில் பிடித்தது அத்தரும் மனைவிகள் இருக்கணும். இந்த மனைவிகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பேன், எனக்கு ரொம்ப மனம் பிடிக்கும். ஆனால் என் கண் குளிர்ச்சி தொழுகையில் தான்ன்றாங்க. மனைவியோட ரொம்ப இறக்க நான் பேசிட்டு இருப்பேன், பாங்கு சத்தம் கேட்டால் தொழுகை டைம் வந்தால் அம்பிட்டு நான் போயிட்டு போய்த்துருவேன். அதுக்கு மேலே இந்த கண்குளி, அந்த கண்குளிர்ச்சி அங்கே தான் இருக்குது.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உதாரணத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு சொல்லி காட்டுறான். எனவே இதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரியவர்களே, 57வது அத்தியாயம் சூரா அல் ஹதீதினுடைய 20வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். 21வது வசனம் இன்னும் அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுது. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த் உஇதத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்க முந்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறான். முந்துங்க, நாளைக்கு காத்துக்கு இருக்காதீங்க, இப்பவே முந்துங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் முந்துங்கண்டா என்ன? எதையெல்லாம் செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பானோ அதை செய்யுங்க. எதையெல்லாம் செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான் அது அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 135வது வசனத்தில் சொல்லும்போது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் தக்கருல்லாஹ்ங்கறான். மானக்கேடான விடயத்தையோ பாவமான காரியத்தையோ செய்து கொண்டால் அல்லாஹ்வை நினைச்சு அஞ்சிக்குவாங்க. வஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கான் பாவத்தை மன்னிக்க? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், அவர்கள் பாவத்தை தெரிந்து கொண்டே திரும்ப திரும்ப செய்ய மாட்டார்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள் என்றால் உணரணும், தப்பு பயப்படணும், அல்லாஹ்வை தௌபா செய்யணும், திரும்ப செய்யாம இருக்கணும். அப்ப இதுதான் அந்த பாவத்தின் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக இருக்குது. அதே சூரா ஆல இம்ரானினுடைய 133வது வசனம் இதே மாதிரி சொல்லுது. இதுல சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், அதுல வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், அதுல விரையுங்க, இதுல முந்துங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்க இந்த வசனம், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் முந்துங்க இந்த சூரா 57வது அத்தியாயம் சூரா ஹதீத் 3வது அத்தியாயம் 133வது வசனம் விரையுங்க, இதுல முந்துங்க. ரெண்டும் ஒரு விஷயத்தான் சொல்லி காட்டிட்டு மன்னிப்பின் பக்கம் விரைகிறா என்னங்கிறது அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்மளே நம்ம பரிசோதனை செய்யும், நம்ம என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த தவறெல்லாம் விட்டுருவோம், வேணாம் அந்த தப்பை விட்டுறணும். நம்ம மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸை வாசிப்போம், ஒரு வசனத்தை நம்ம மீட்போம். இருக்கிற அமல்கள் இன்னும் குறைஞ்சிக்கிட்டு போகக்கூடாது, கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் முன்பின் சுன்னத்தை தொழுவோம், தஹஜ்ஜத்தை தொழுவோம், திக்ருகளை செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம், குர்ஆனை கொஞ்சம் ஓதுவோம், வீட்டில் குர்ஆனை ஓதுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்குவோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது என்ன? ஜன்னத்தின், சொர்க்கத்தின் பக்கம் முந்து அப்படிங்கிறான். எது செஞ்சால் சொர்க்கம் கிடைக்குமோ அதை செய்யி. அப்போ அமல்களை கொஞ்சம் அதிகமாக பண்ணு, இன்னும் கொஞ்சம் அமல்களை அதிகமாக பண்ணு, தர்மம் செய்வோம், சொர்க்கம் கிடைக்கும். தொழுகையில் இன்னும் பேணுதலாக இருப்போம், ஃபர்லு தொழுகையில் கொஞ்சம் பேணுதலாக இருப்போம், சொர்க்கம் கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அமல்களை நம்ம முந்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறான். அல்லாஹ் கஅர்தி ஸமாஇ வல் அர்த், அந்த சொர்க்கத்தில் நீ முந்திக்கிறதுக்கு தாமதிக்காத. ஏன் தெரியுமா? அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் தெரியுமா, அவ்வளோ பிரம்மாண்டமானது தெரியுமா, வானங்கள் பூமி போன்றது, அது வானங்கள் பூமி போன்றது, அவ்வளவு விசாலமானது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உஇதத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம். எதுக்கு தயங்குற, எதுக்கு தயங்குற, செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நாடியோர்களுக்கு அதை கொடுக்க இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் பெறக்கூடியவர்களாக நாம இருக்கணுமே, நாம இருக்கோம், அல்லாஹ்வை நெருங்கணுமே. அப்ப நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும்ங்கிறத இந்த சூரா அல் ஹதீதினுடைய 21வது வசனம் நமக்கு சொல்லித்தருது. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் ஈமானை விட்டு நம்மளை தூரமாக்கி மார்க்கத்தை விட்டு நம்மளை தள்ளுபடி செய்யக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் தான் நமக்கு வச்சிருக்குது. விளம்பரங்கள் எல்லாமே நம்மளை மார்க்கத்தை விட்டு தூரமாகுது, நேரங்கள் எல்லாம் குறைஞ்சு போகுது. அப்போ நம்ம வேற ஒரு பராக்கில் போயிட்டு இருக்கிறோம், நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாகிறோம். அதை உடைச்சி கொள்ளணும். நமக்கு மார்க்கம் தான் முக்கியம், மற்றதான் பிறகு
மார்க்கம் தான் முக்கியம், அதுக்கு பிறகுதான் மற்றது. ஈமான், அல்லாஹ், ரசூல், இஸ்லாம், அதுக்கு பிறகுதாங்க மற்றது. அதை பிறகு நம்ம பார்த்துக்கலாம். முதல் ஈமான் கரெக்டாக இருக்குதா, இஸ்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம என்ன பார்க்குறோம், என்ன சம்பாதம், என்ன தொழில், என்ன செய்கிறார், அதான் பார்க்குறோம். ஈமானிக்கா இஸ்லாமிக்கா தொழுகிறாராங்கிறது பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ தின்ன கொடுக்குறாராங்கிறத பார்க்குறோமே, சொர்க்கத்துக்கு கூட்டி போகிறாங்கிறது பார்க்க மாட்டேங்கிறோம். நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவாங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட பேர பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவா இருப்பாரா? ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து சொர்க்கம் கூட்டிட்டு போகிற மருமகனும் மருமகளும் தேவை நமக்கு. ஒவ்வொருத்தரும் தனக்கு மனைவியை தேடும்போது எனக்கு மட்டுமா கணவன், எனக்கு மட்டுமா மனைவி அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல தாய், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன். ஒரு இமாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பிள்ளைகளிடம் சொன்னார், உங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் இப்பவும் சொல்லி தந்திக்கிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னையும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டேன்றார். நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தந்திக்க, சொத்துக்களை சேர்த்து தந்திக்க. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டேன்றார். பிள்ளைகள் கேட்குது, என்னவாப்பா நாங்கள் பிறந்தது பிறகு எங்களுக்கு என்னமோ செஞ்சீங்க, மார்க்கத்தை சொல்லி தந்தீங்க, சொத்தை சொல்லி தந்தீங்க. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்க? உங்களுக்கு நல்ல தாயை தேடி தந்திக்கிறேன்றார். உங்களுக்கு நல்ல தாயை தேடி தந்திக்கிறேனே அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வாப்பா நல்ல உமாவா கல்யாணம் பண்ணதுனால நம்மகிட்ட மார்க்கம் இருக்குது. அப்போ அந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே போகுமே, எல்லாருமே கடந்து போவோம். ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப தக்வாவின் பக்கம் நம்ம எப்போவுமே விரைந்து இறையச்சத்தின் பக்கம் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். படிப்படியாக நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும். இருக்க இருக்க நம்மக்கிட்ட பாவங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது. இருக்க இருக்க நம்ம இடத்தில் பாவ பிராயச்சித்தம் தான் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு போகும். இதை கைவிட்டோம், அதை விட்டுட்டோம், இதை செய்யலை, அந்த பாவத்தை செய்யலை, அதை விட்டுட்டோம், இந்த அமலில் கூடிட்டு இந்த அமலில் செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் நான் முன்னேற்றிக்கிறேங்கிறது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.